வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. இனிமே எஸ்கேவ் அப்படிலாம் பார்க்க முடியாதா? ஃபன்னா ஜாலியா லவ் மூட்ல கமர்ஷியலா ஒரு ஒரு லவ் பண்ற மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த மாதிரி இனிமே எஸ்கேவை நீங்க பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு நிலைமை. ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுச்சு. சிவகார்த்திகேயன் இனிமே ஒரு ஒரு ஃபன் எலிமெண்ட்டோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த மாதிரி படங்கள்லாம் இனிமே பண்ணுவாரா? ஃபன் எலிமெண்ட்டோட இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள்லாம் பண்ணுவாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. ஏன்னா அவருடைய லைனப் அப்படி இருக்கு. இந்த லைனப் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வேணா இந்த சுட்டி குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த சுட்டி குட்டீஸ் சிபி சக்கரவர்த்தி கையில கொடுத்துட்டாரு. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஒரு படத்தை, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுங்க. என்னுடைய சுட்டி குட்டீஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லார் வீட்லயும் சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமிலி நம்பராகவே மாறிட்டாரு. அந்த ஃபேமிலி நம்பருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சுட்டி குட்டீஸ் லவ் இந்த மாதிரி மேட்டர் இருக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணையே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சிபி சக்கரவர்த்தி கூட பண்ண முருகதாஸ் படத்தை முடிச்சுட்டு அடுத்தது சிபி சக்கரவர்த்தி கூட கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லவ் போர்ஷனோடைய கொஞ்சமாக கமர்ஷியல் கலந்து ஃபேமிலி குழந்தைகள் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டோட ஒரு படம் ரெடி ஆக போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் டாப் கியர் தான். அவர் ஹை பட்ஜெட் படம் பண்ண போகிறாரு. மிகப்பெரிய ஹை பட்ஜெட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஹை பட்ஜெட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா படமே 300 கோடி செலவில் எடுக்க போகிறாங்க. 150 கோடி செலவு, 200 கோடி செலவு. இங்கே ஹீரோவோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 30 கோடி 40 கோடி. நாங்கள் இனிமேல் எஸ்கே கார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுக்கு பார்த்தீங்கன்னா 150 கோடி 200 கோடி தான் இனிமேல் சம்பளம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நடக்க போகுது. ஏன்னா அவர் டாப் கியரில் மேலே போயிட்டாரு. அமரன் அவரை மேலே தூக்கி கொண்டு போய் உயரத்தில் வச்சிருக்கு. இந்த உயரத்தை சிவகார்த்திகேயன் தக்க வச்சுக்கிறாரா அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய லைனப்பை பொறுத்து, அடுத்து வரக்கூடிய ரிலீஸ் ஆகிற படங்களை பொறுத்து தான் சிவகார்த்திகேயனோட மெகாலயா ப்ராஜெக்ட் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. மெகா ப்ராஜெக்ட். அந்த மெகா ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும். அதில் சிவகார்த்திகேயனை நடிக்க வைக்கணுங்கிறது அது எந்த படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஹை பட்ஜெட்டில் சிவகார்த்திகேயன் இணைவாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற உயரத்தில் சிவகார்த்திகேயனை பார்க்கறதும் பார்க்காததும் எஸ்கேவோட முருகதாஸோட படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த உயரத்துக்கு சிவகார்த்திகேயன் சீக்கிரத்திலே சென்று விடுவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலில் இதுதான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.